வணக்கம் நண்பர்களே. பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல். குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அக்னியின் சாரல். அத்தியாயம் 3. ஆகாயம் தீண்டும் வேள்வி அக்னியாய் நீ, அகலில் அடைக்க நிற்கும் ஆணவனாய் நான். ஆனந்தம் நிறைந்த கவலைகளின் சுவடு அண்டாத பட்டாம்பூச்சிகளின் இன்ப தோட்டமான கல்லூரியின் கலை விழா. தமிழர் பாரம்பரிய உடை அணிந்த ஆண்களும் பெண்களும் கண்களை நிறைத்தனர். முதல் முறை சேலை உடுத்தி மிக கவனமாய் நடப்பது எங்கும் விலகிவிட்டதோ என்ற சின்ன பதட்டம் சுமந்த பார்வை என மாணவியர்களும் அருவத்துவங்கும் மீசையை தேடி தடவியபடி இடுப்பில் நிற்காத வேட்டியை நினைத்து சின்ன தவிப்போடு அதை முகத்தில் காட்டாது பெண்கள் முன் நடமாடும் மாணவர்கள் என இளமை பொங்கும் சொர்க்கலோகமாய் அந்த இருபாலர் பொறியியல் கல்லூரி இருந்தது. ஆட்டமும் பாட்டமுமாய் களைகட்டிய அந்த 3 நாள் நிகழ்ச்சியின் முடிவு நாள் அது. மேடையில் இருந்தவர்கள் சம்பிரதாய உரை நிகழ்த்தி கொண்டிருக்க, யாருக்கோ வந்த விருந்து என்பது போல் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டும் ஆங்காங்கே கூச்சலிட்டுக் கொண்டும் இருந்தனர் மாணவர்கள். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று ஒளிவாங்கியில் அவன் குரல் கேட்ட நொடி நிசப்தம் அந்த அரங்கத்தை அணைத்துக் கொள்ள அனைவரின் கவனமும் அவன் பக்கம் திரும்பியது. சுற்றி இருந்த அனைவரையும் நிமிர்ந்து பார்க்க வைக்கும் உயரத்துடன் எழுந்து நின்றவனின் தேகமும் கண்களில் தெரித்த கூர்மையும் அவனின் ஆளுமையை எடுத்துரைத்தது. அடர்ந்து நெற்றி படர்ந்த சிகையும் அடர்ந்த நீண்ட புருவ அமைப்பும் கண்களின் கூர்மையும் தணிக்கும் வகையில் அணிந்திருந்த கண் கண்ணாடியும் அவனுக்கு தனி கம்பீரத்தை அளித்தது. வலது மணிக்கட்டில் கட்டியிருந்த கை கடிகாரமும் இடது கையினால் பிடிக்கப்பட்டிருந்த ஒலி வாங்கியும் அவனது இடது கை பழக்கத்தை கட்டியம் கூற, முழங்கைக்கு சற்றே கீழ்வரை மடித்து விடப்பட்டிருந்த வெண்ணிற லெனின் சட்டையும் நீல நிற காட்டன் ஜீன்ஸ் கால் சராயும் அவற்றிற்கு பொருத்தமாய் பளபளத்த இடைப்பட்டியும் காலணியும் அவனது வாழ்வியலின் நேர்த்தியை நேர்த்தியாய் சொல்லியது. எந்தவித முஸ்தீபுகளும் இல்லாது நேரடியாக மாணவ மணிகளை நோக்கி அவன் வீசிய கேள்வி அவனை கவனிக்க வைத்தது. அந்த அவன் ஒரு மருத்துவன், பார்த்த சாரதி, 30 வயது நிறைந்த முழுமையான ஆண்மகன். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் நிசப்தத்தின் ஊடாய் பாய்ந்து வந்த அவனது கேள்வி அனைவரையும் ஈர்த்தது. சூப்பரா இருக்கோ சார் என்ற மாணவர்களின் பதில் இளநகை ஒன்றை தோற்றுவிக்க, வெல், அப்ப நாம பேச ஆரம்பிக்கலாமா என்று அவனது அடுத்த கேள்வி எல்லோரிடத்திலும் ஆச்சரியத்தை தோற்றுவித்தது. சிறப்பு அழைப்பாளர்களாக வந்தவர்கள் அனைவரும் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்க, இவனது அணுகுமுறை மாணவர்களை கவர்ந்தது என்பதில் ஆச்சரியமில்லை. அதன் பின்னரே அவனது தோற்றம் மாணவர்களின் கண்களில் பட, மாணவியர்கள் கண் சிமிட்டாத பார்வையையும் அதில் தென்பட்ட ஆர்வத்தையும் கவனித்தனர். ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றீங்கன்றது உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. அதோட இன்னைக்குதான் லாஸ்ட் டேன்ற ஒரு சின்ன கவலையும் பார்க்க முடியுது. ஆமா சார், இன்னும் 2 நாள் சேர்த்திருந்தா நல்லா இருக்கும் சார். மாணவர்களில் ஒருவன் குரல் கொடுத்தான். கொடுத்திருக்கலாம் தான், இங்கதானே இருக்காங்க உங்க பிரின்சிபல், கேட்டுருவோம் என்றவன். என்ன சார், பசங்க கேக்குறாங்க, உங்க பதில் என்ன என கேட்க, திடீரென கேட்கப்பட அவரும், அதுக்கு என்ன சார், கொடுத்துடலாம், அடுத்த வருஷத்துல இருந்து அட்மின் கிட்ட கேட்டு கொடுத்துடலாம் என சமாளித்து வைத்தார். மாணவர்கள் சார்பாய் அவன் பேச்சு இருக்கவும் மாணவர்களும் அவன் பேச்சினை கவனிக்க ஆரம்பித்தனர். இயல்பான உரையாடலாக தனது பேச்சினை தொடங்கியவன் தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பான இன்றைய தகவல் தொடர்பு சாதனங்களின் சாதக பாதகங்களை நோக்கி நகர்த்தி கொண்டு சென்றான். செல்போன், அது இல்லாம இப்ப நம்ம வாழ்க்கையோட ஒரு நொடிய கூட நம்மால நகர்த்த முடியாத அளவுக்கு வாழ்க்கையோட ஒரு பார்ட் போல மாறிடுச்சுல. உலகத்தையே கைக்குள்ள கொண்டு வந்த ஒரு அற்புதமான படைப்பு தான் செல்போன். எவ்வளவு நல்லது இருக்கோ அதே அளவு கெட்டதும் உண்டு. 100% நல்லது மட்டுமே இருக்க அது தாய்ப்பால் இல்லையே. சோ நாம அதை குறை சொல்லக்கூடாது. எப்படி யூஸ் பண்றோன்றதுதான் இருக்கு நம்மளோட திறமை. நல்லது கெட்டது ரெண்டும் கலந்துதான் இருக்கும். நல்லதை தேடி கண்டுபிடிச்சுதான் எடுக்க முடியும். கெட்டது வாசல் அடிக்கும், தேட வேண்டிய அவசியம் இருக்காது. சோ கவனம் நம்ம சாய்ஸ்ல இருக்கட்டும். சார், ஒரு டவுட் சார். இவனது பேச்சில் கவரப்பட்ட ஒரு மாணவன் இடைமறித்தான். சொல்லுங்க
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்றேன். நல்லது எது கெட்டது எது சார்? எனக்கு நல்லதா படுற ஒண்ணு என் வீட்டுக்கு தப்பா தெரியுது. எப்படி கண்டுபிடிக்காதனா? குட். எது நல்லது எது கெட்டது? ரொம்ப முக்கியமான கேள்வி. ரொம்ப ஈஸி சாம். உன் அக்கா அம்மா இல்ல உன் உறவுல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட தைரியமா பாஸ்வேர்ட் போடாம உன் போனை கொடுக்க முடியுமா? அப்படி இருந்தா அடுத்தவங்க உன் போன் எடுத்து பார்க்கும்போது உனக்கோ இல்ல அவங்களுக்கோ பதட்டம், பயம், கோபம் இது போல உணர்வுகள் வராம இருந்தா அது நல்லது. அப்படி கொடுக்க முடியாதுன்னா அது கெட்டது. அதேதான் பொண்ணுங்களுக்கும். உங்க குடும்ப நபர்கள் கிட்ட தைரியமா கொடுக்க முடிஞ்சா அது நல்லது, இல்லனா கெட்டது. ஒரு சின்ன டெஸ்ட் இன்னைக்கே கூட செஞ்சு பாருங்க. உங்களுக்கே புரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு. மிகப்பெரிய விஷயத்தை மிக மிக சுலபமாய் எடுத்து கூறிக்கொண்டிருந்தவனின் வார்த்தைகள் எளிதாய் மாணவர்களை சென்றடைந்தது. அப்படி செய்ய நாங்க ரெடி சார். ஆனா எங்க வீட்டுல என்ஜினியர், அதுவும் சாப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும் தான் வேலையா தெரியும். போட்டோகிராஃபி, மியூசிக், புக் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இன்னும் இது போல நிறைய இருக்கு. இதெல்லாம் தெய்வ குத்தம் போல பேசுவாங்க சார். அதுக்குரிய ஆப் சாப்ட்வேர் எல்லாம் பார்த்தா போனை புடுங்கி வச்சிருவாங்க சார் என்ற மாணவியின் கேள்வி அவனை மட்டுமல்ல கூடியிருந்த அனைவரையும் கொஞ்சம் அசைத்துதான் பார்த்தது. பொதுவாக செல்போன் பற்றிய பேச்சுக்களான செல்ஃபி மோகம், டிக்டாக், யூடியூப், அடல்ட் வெப்சைட்கள், தனிநபர் அனுமதி இல்லாத எடுக்கப்படும் புகைப்படங்கள் போன்ற இளைஞர்களை பொறுப்பற்றவர்களாய் காட்டும் விஷயங்கள் அல்லாது ஒரு விஷயம் அரங்கம் ஏறியது. தவறுகளின் அதிக எண்ணிக்கை காரணமாக நன்மைகளின் பயன்பாடும் குறைக்கப்படும் என்பதை எடுத்து காட்டுவதாய் இருந்தது அந்த மாணவியின் ஆதங்கம். பெற்றோரின் பயமும் புரிந்தது. இளையவர்களின் தேடலும் தெரிந்தது. இதற்கு என்ன பதிலை சொல்லிவிட முடியும்? பெற்றவர்களுக்கு புரிய வையுங்கள் என்றால் அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் அதிகம். புரிந்து கொள்ளும் பெற்றோரின் எண்ணிக்கை 50% தாண்டாது. மறைத்து செய்யுங்கள் என்பது அபத்தத்தின் உச்சம். உங்களோட ஆதங்கம் புரியுதுமா? ஆனா அதுக்காக அவங்களுக்கு ஒளிச்சு மறைச்சு செய்யக்கூடாதானே? இப்பவே உங்களோட முறையான ஆசைகளை உங்க பெத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கன்வின்ஸ் பண்ண முடியலனா நீங்க எப்படி உலகத்தை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க முடியும்? நீங்க செய்யற எந்த செயலும் உங்க படிப்பை பாதிக்காதுன்னு செஞ்சு காட்டுங்க. அவங்களையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எந்த பெத்தவங்களும் தன் பிள்ளையோட சந்தோஷத்தை கொலைக்க நினைக்க மாட்டாங்க. எங்க இது போல விஷயங்களை செஞ்சு அதனால உங்க ஸ்டடீஸ் பாதிக்கப்படுமோன்னு தான் பயப்படுவாங்க. நீங்களே சொல்லுங்க. உங்க நேரம் FB, இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இது போல சமூக வலைதளங்கள் மூலமா கொள்ளையடிக்கப்படுதா இல்லையா? எந்த விஷயத்துக்காக அதை எடுக்கிறீங்களோ அதை மட்டும் தான் செய்றீங்களா? உங்களே கேட்டு பாருங்க. திரும்ப கிடைக்கவே முடியாத பொக்கிஷமான எவ்வளவு நேரத்தை அது சாப்பிடுது. பெத்தவங்க பயம் அதுதான். அந்த பயம் தேவையில்லை அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை. கடமையை செய்வோம், பலன் தன்னை போல கை மேல வந்து நிற்கும். அப்படியே அவங்க புரிஞ்சுக்க முன் வரலனாலும் ஒண்ணு கஷ்டம் இல்லையே. இந்த விஷயங்களை படிக்கும் போது இப்போ செஞ்சாதான் செய்ய முடியுமா? படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போன பிறகும் செய்யலாம் தானே? நமக்காக வாழ்ற அவங்களுக்காக கொஞ்சம் நாம விட்டு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப உங்களை தடுக்க யாரும் வரமாட்டாங்க கைஸ். உலகமே உங்களை கொண்டாடும். அதுக்கு ஒரு பெரிய சாம்பிள் நீங்க எல்லாரும் கொண்டாடி ஒரு இமாலய வெற்றி கொடுத்த கோமாளி பட டைரக்டர். பெயர் சொன்னதும் கைத்தட்டி தங்களது சந்தோஷை பறைசாற்றினர் மாணவர்கள். அந்த வயதிற்கே உரிய திரைத்துறையின் மீதான ஆர்வத்தை கண்டு மெல்லிய நகை படர்ந்தது அவன் இதழில். ஓகே கைஸ், பேக் டு த பாயிண்ட். அவர் எடுத்த மூவி பத்தி சொல்ல வரல, அதை பத்தி பேச இங்க தேவையும் இல்ல. ஆனா அந்த படத்தோட வெற்றிக்கு பின்னான உழைப்பு, அந்த படம் எடுக்க முதல் 2 வருஷம் வேற ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. எப்படி? படம் எடுத்து வெளிவந்து அது சக்சஸ் ஆகி அதுல இருந்து அவருக்கு சேலரி வர வர, தட் மீன்ஸ் 4 வருஷத்து வாழ்வாதாரத்துக்கான உழைப்ப 2 வருஷத்துல சேர்த்து கூடவே ஒருவேளை ஜெயிக்க முடியாம போனாலும் திரும்ப வந்தா சோறு போட ஒரு வேலையும் பேக்கப் வச்சுக்கிட்டு தன்னோட கனவை நோக்கி ஓடி இருக்கார். இதுக்கு பேர் தான் கைஸ் பிளானிங். அந்த திட்டமிடல் முக்கியம். நம்ம கனவு, ஆசை, லட்சியம் இது மீதான திட்டமிடல் ரொம்ப முக்கியம். அப்படி செஞ்சும் ஒருவேளை நடக்காம போனா அப்ப கை கொடுக்க போறது உங்க படிப்பு. சரிதானே? சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் நிகழ்வதில்லை நண்பா. வழிகள் மட்டுமல்ல, வழிகளும் நிறைந்தது வாழ்க்கை பாதை. காயம் கடந்து வா, காலம் உன் காலடியில். நன்றி. என்றவனின் வார்த்தைகள் முடியும் தருணம் அரங்கம் அதிர்ந்தது மாணவர்களின் கரகோஷத்தால். இதழ்களில் பூத்த மென் சிரிப்புடன் அதை கடந்தவன் மனமும் நிறைத்திருந்தது. விழாவின் சிறப்புரை ஆற்ற வந்தவன் பலருக்கு நாயகனாய் மாறி போனான். நிதானமாய் இளம் மனதின் தேவை அறிந்து பேசியதில் அழுத்தமாய்
தனது கருத்துக்களின் சுவடினை பதித்தான் அந்த மருத்துவன். விழா முடிந்து தனது கருப்பு நிற ஹூண்டாய் கிரெட்டாவில் ஏறியவன் மனம் முன் தினம் கேட்ட குரலின் பின்னால் சென்றது. எத்தனை பாவங்கள் அந்த குரலில்! அந்த சில நிமிடங்களில் சீண்டிக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்த அந்த குரலின் நொடிநேர தீட்சண்யம், வழியில் வெளிப்பட்ட சீற்றம் அவனை இப்போதும் தாக்கி சென்றது. யார் இந்த படபட பட்டாசு? அதோ நம்ம வானதி கூட என்று எண்ணிக்கொண்டே தான் வேலை செய்யும் மருத்துவமனை நோக்கி சென்றான். சென்ற மணி நேரம் அவனுக்கானதாக இல்லை. அத்துணை நோய்கள், வழிகள் மனிதர்களிடையே. பச்சிலும் குழந்தை முதல் மூத்த குடிமக்கள் வரை எத்தனை வகையான வாதைகளோடு அவர்களின் வாழ்க்கை நாட்கள் நகர்கிறது என பார்க்கும்போது எந்தவித நோயும் வழியும் இல்லாது கடக்கும் நிமிடங்கள் அனைத்திற்கும் நாம் நன்றியோடு புன்னகைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அனைவருக்கும். மூச்சுக்கு தவிக்கும் உயிர்களை கடக்கும் போது தெரியும் நமக்கு அளிக்கப்பட்ட வாழ்வின் உன்னதம். பாரபட்சமில்லாத ஒரு நிலை, உடல் நோயிரும் நிலை மட்டுமே. நோய்க்கு இனம், மதம், மொழி, நாடு, நிறம், பணம் எதுவும் கிடையாது போல. எல்லோரையும் மிக சமமாய் நடத்துகிறதே. நோய் பாரபட்சமற்றது. ஆனால் அதற்கான வைத்தியம் மிக மிக பாரபட்சமானது. அன்றைய நாளின் பணிகளை முடித்துக் கொண்டு வெளிவந்தவனின் கைபேசி உறக்க அழைத்து அவனை கலைத்தது. இந்த அழைப்பு பிரத்யேகமான இசையினை வெளியிட அதை அவனது கைபேசியில் வைத்தவளை நினைத்து கண்ணுக்கும் தெரியாத மென்னகை ஒன்று தோன்றியது பார்த்தனின் அதரங்களில். அடே நல்லவனே என்ற விழிப்பில் வியப்பொன்றும் வரவில்லை அவனுக்கு. மாறாக சோ கத்த போறாளே என்கிற பாவம்தான் தென்பட்டது அவன் முகத்தில். அடே வளர்ந்து கட்டவனே, எங்கடா இருக்க? என்ன பண்ற? உனக்கெல்லாம் எதுக்குடா போனு? சுடுதண்ணில முக்கி தூர போடுற எருமை. எத்தனை தடவை கால் பண்றது உனக்கு? ஒரு கால் அட்டன் பண்ணியாடா நீ? வரிசையாக வந்து விழுந்த வசைகளில் சப்பா முடிச்சிட்டா என்று ஒரு மூச்சு எடுப்பதற்குள் மீண்டும் ஆரம்பித்தவள் முடிக்கும் எண்ணம் இல்லாதது போல் தெரிய அவன் தனது ஆழ்ந்த குரலில் ஹலோ மீனா எனவும் பட்டண எதிர்முனை அமைதியானது. ஓஹோ, துரைக்கு இப்பதான் ஹலோ சொல்ல வாய் வருதோ? இவ்வளவு நேரம் வாயில் என்ன கொழுக்கட்டைய வச்சிருந்த? எப்போ உன கால் பண்ண சொன்ன? இப்ப வரைக்கும் நீ கால் பண்ணல. சரி, நாமே பேசலாம் கூப்பிட்டா எடுக்க முடியாதோ? ஒருவேளை, ஒரே ஒரு வேலை சொன்ன செஞ்சியாடா நீ? அதுவும் கல்யாண பொண்ணு கேட்டு செஞ்சியாடா நீ? ஒரு நம்பர் தேடி கொடுறான்னு சொன்னது என்ன மழையும் புரட்ட மாதிரி வேலையாடா என கடுகாய் பொறித்தாள் மீனாட்சி, பார்த்த சாரதியின் சித்தப்பா மகள். பாப்பா, நீ கேட்ட நம்பர் கிடைச்சிடுச்சு. கண்டேன் சீதையை என்பது போல் சொன்ன பிறகே மீனாவின் வசை மாறி சற்று தேக்கம் கண்டது. ஹே சூப்படானா, என் அண்ணனா சும்மாவா? ஓகே, கிடைச்சதே எனக்கு சொல்லாம என்ன பண்ண இவ்வளவு நேரம்? அடுத்த சண்டைக்கு ஆயத்தமானாள் மீனா. பேச விடு பாப்போ, இப்பதான் ஓபி முடிஞ்சு ஃப்ரீ ஆன, அதான் வெளியே வந்து போன் பண்ற. ஃப்ரீ ஆனதும் தானே சொல்ல முடியும். அதுக்குள்ள கத்துடா நீ. வீட்டுக்கு வந்து தரேன், ஓகேவா குட்டி என்றான் பார்த்தன் அமைதியாய். எதுக்கு வீட்டுக்கு வந்து தரணும்? இப்பவே சென்ட் பண்ணனா? நான் பேசணும். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவ கூட பேச ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அவ கூட பேசி என மீனா ஆர்ப்பரிக்க, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வீட்டுக்கு தான் வரேன், வந்த பின்ன பேசலாம், பாய் குட்டி பாய் என்ற அழைப்பை துண்டித்தான் பார்த்த சாரதி. தங்கையிடம் எப்படி சொல்லுவான்? நான் இருக்கும் பொழுது பேசு என்று. மனதுக்குள் ரீங்கரிக்கும் அந்த குரலிடம் பேச துடித்தது பார்த்தனின் உள்ளம். வானதியிடம் பேசும் பொழுது மீண்டும் கேட்குமா அந்த குரல் என ஏங்கிய மனதினை அந்த மருத்துவனாலும் தடுக்க முடியவில்லை. அப்படி ஒன்றும் கேட்டிராத இனிமையான குரலும் அல்ல. அவன் அறிந்திராத பொருள் நிறைந்த வார்த்தைகளும் பேசிடவில்லை. இருந்த போதிலும் அவனுக்கு உரியதான மனதிற்கு நெருக்கமான ஒன்றை பார்த்த சாரதி உணர்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். விதி வலியது. யாரை விட்டது? இந்த பார்த்தனை மட்டும் வெட்டா வைத்ததும். நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் RJ நித்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.